ஓராண்டுக்குள்ளேயே 2வது மாநாடு நடத்த வேண்டிய நிர்பந்தம் என்ன? மாநாடு நடத்தி அது ஏட்டு சுரக்கையா காத்துல கரைஞ்சு போச்சு. சஸ்பென்ஸில் கூட்டணியை சஞ்சரிக்கிறெல்லாம் பீலா விட்டார்ல, அதெல்லாம் வெற்று பீலா. முக்கால்வாசி கூட்டம் கலைஞ்சு போன பிறகு உங்களை நம்பி உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு யாரையா வருவா? அவ்வளவுக்குள்ள ஏமாளி இழிச்சவாயனுமா அரசியல் களத்துல இருக்கிறான், பலத்தை நிரூபிச்சுட்டு இருக்கிறான், யாரும் வரமாட்டாங்க. இப்போ விஜய் தாண்டி புஷி ஆனந்தை தாண்டி யார் கேண்டிடேட்டா 234 தொகுதியில் நிறுத்துறதுக்கு யார் இருக்காங்க? குறை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போவானாங்கிற கருத்தை நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். 39 பார்லிமெண்ட் கேண்டிடேட்டே போட முடியாதவங்க 234 அசம்பிளி கேண்டிடேட்டா போட்டுட போறீங்க. விஜய் 2 தொகுதியில நிக்கலாம், அதுக்கு மேல விஜய் நிற்க முடியாது. 214 தொகுதிக்கும் விஜய் தான் முதலீடு பண்ணணும். உசிலம்பட்டி விஜய் தான் முதலீடு பண்ணணும். திருமங்கலம் விஜய் தான் முதலீடு பண்ணணும். உங்களை நம்பி பணம் செலவழிச்சு நீங்க நிப்பீங்க, தெளிவா நிப்பீங்க, உங்களை நம்பி சாதிச்சிடலான்னு இவன் வரமாட்டான். அப்போ அந்த இடத்துக்குள்ள 214 விஜய் தான் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை செலவழிக்கணும். வேற வழி கிடையாது. வாக்கு வர்றது சும்மா சினிமா பார்த்துக்கிட்டு வராது. அதுதான் அண்ணன் சிவாஜியும் சகோதரர் சரத்குமார் தான் அது எக்ஸாம்பிள். அந்த சிவாஜி சரத்குமார் பாதையில தான் விஜய் போயிட்டு இருக்கிறாரு. நான் அம்பேத்கரை ஏத்துக்கிறேன், பெரியாரை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட இங்கே வந்து கவினுடைய படுகொலை மாதிரியான ஆணவ கொலைக்கு எதிராக அந்த ஆணவ கொலை சட்டம் குறித்தோ இல்லை வந்து தூய்மை பணியாளர் போராட்டம் நடக்கிறது குறித்தோ எதுவுமே ஒரு இஷ்யூ பேஸ்டா எடுத்து அவர் பொதுவாக பேசல. அவர் சேலும் பாரு பேசிட்டு தான் இருப்பார். எந்த சேலும் இல்லை, பாசிட்டிவா எதுவும் இல்லை, நெகட்டிவ் மைண்டு. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. விஜயனுடைய மாநாடை பார்த்தோம் அப்படின்னா வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்லி 1967 77 சொல்லிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறவங்களுடைய திரைப்படங்கள் பார்த்தாலே ஒரு சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னாலே 1 வருஷம் 2 வருஷத்துக்கு பிறகுதான் ஒரு படம் வரும். அப்பதான் அதற்கான மார்க்கெட்டிங் பெருசா இருக்கும், ஓப்பனிங் பெருசா இருக்கும். வருஷத்துக்கு 2-3 படங்கள்லாம் ஆரம்ப காலங்களில் பண்ணுவாங்க. விஜய் அவர்கள் கூட பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச 1 வருஷம் 2 வருஷம் பதுக்கல். ஆனா ஒரு ஆண்டுக்குள்ள 2 மாநாட்டை நடத்துறாரு. போன அக்டோபர், இந்த அக்டோபர் கூட வரல, அதுக்குள்ள 2வது மாநாடு. போன மாநாட்டில் பார்த்தோம்னா கொள்கை தலைவர்களா அம்பேத்கர், பெரியார், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் இப்படியெல்லாம் வச்சு அது பண்ணியிருந்தார். இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு எம்ஜிஆர் அண்ணாவை போட்டு இவருடைய படத்தை போட்டு வரலாறு திரும்புகிறதுன்னு பண்ணுறாரு. இது ஒரு வகையில் அதிமுகனுடைய வாக்கு வங்கியை தாம் பக்கம் திருப்புறதுக்கான ஒரு யுக்தியாக பண்ணுறாரா? இன்னொரு பக்கம் தன்னுடைய கொள்கை தலைவராக சொல்லக்கூடிய காமராஜர் தோற்றது 1967, அதுவே ஒரு முரணாக இருக்குது அப்படின்ற விமர்சனத்தையும் நாம் தமிழர்லாம் வைக்கிறாங்க. அப்போ இது எந்த அடிப்படையில் இந்த மாநாட்டை அவர் கட்டமைச்சிருக்காரு? ஓராண்டுக்குள்ளேயே 2வது மாநாடு நடத்த வேண்டிய நிர்பந்தம் என்ன சொல்ல வர்றாரு இந்த மாநாடு மூலமா? மாநாடு நடத்தி அது ஏட்டு சுரக்கையா காத்துல கரைஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு எந்த கட்சியும் இவர்கிட்ட அலையன்ஸுக்கு வரல. முஸ்தபா பாய் தினகரன் வந்து பாஜக கூட்டணி போனால முஸ்தபா பாய் மட்டும்தான் வந்தார். அவரும் ஒரு அசட்டு தான், ஒரு அடையாள அரசியலில் ஒரு முஸ்லீம் சகோதரர். சிந்தாதிரிப்பேட்டை, புதுப்பேட்டையிலெல்லாம் விஜய்க்கு பெரிய பெரிய பேனராக அந்த சகோதரர் வச்சிருக்கிறார். பட் அவர் பல நிரூபித்த சகோதரர் அல்ல. தொலைக்காட்சிகளெல்லாம் விஜய்க்காக அமைதியாக இருந்து ஆர்குமெண்ட்ஸை பண்ணக்கூடிய ஒரு சகோதரர். இதை தாண்டி பல நிரூபித்த யாரும் அவர்கிட்ட வரல. அப்போ பல நிரூபித்த யாரும் வராத போது மீண்டும் தேர்தல் நெருக்கத்தில் ஒரு மாநாடு நடத்தினா ஆட்கள் வருவாங்கங்கிற எண்ணத்துல தான் அவர் பண்ணாரு. சஸ்பென்ஸில் கூட்டணியை சஞ்சரிக்கிறெல்லாம் பீலா விட்டார்ல, அதெல்லாம் வெற்று பீலா. முக்கால்வாசி கூட்டம் கலைஞ்சு போன பிறகு உங்களை நம்பி உங்களுக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்குன்னு யாரையா வருவா? அவ்வளவுக்குள்ள ஏமாளி இழிச்சவாயனுமா அரசியல் களத்தில் இருக்கிறான், பலத்தை நிரூபிச்சுட்டு இருக்கிறான், யாரும் வரமாட்டாங்க. ஸோ அவர் வந்து எதிர்பார்ப்பு இந்த மாநாட்டுக்கு பிறகு நம்மளை நோக்கி கூட்டணி கட்சிகள் வந்துரும்னு எதிர்பார்த்தாரு. யாரும் முன்பே வராத நிலைமையில கூட்டம் கலைஞ்சதுல இவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு யாருமே வரமாட்டாங்க. இப்போ போன மாநாட்டிலேயாவது ஒரு 46 நிமிடங்கள் நல்லா இடைவிடாது பேசின விமர்சனங்கள் இருந்தால் கூட அவர் பேசின பேச்செல்லாம் ஒரு கன்னி பேச்சா முதல் மாநாட்டில் நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இந்த மாநாட்டில் ஒரு 36 நிமிஷம் அதுக்குள்ளேயே வந்து பல அவர் பேசும்போதே சில குறுக்கீடுகள்லாம் இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து உங்களுக்காக சர்ப்ரைஸாக வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சில தொகுதிகள் பேரை சொல்லி உங்கள் வேட்பாளர் விஜய்ன்னு சொன்னார். இப்போ என்ன கேள்வியாக இருக்குது அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சோம்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா கலைஞர் அவர்கள்லாம் பீக்கில் இருந்த டைம் அவர் வெற்றிடத்துக்காக பார்க்காம கட்சி ஆரம்பித்து எல்லா தொகுதியிலையும் கேண்டிடேட் நிறுத்தினார். இன்னும் சொல்லப்போனால் அப்போ வந்து அருண் பாண்டியன் மாதிரி நடிகர்களாக இருக்கலாம், மன்சூர் அலிகான் மாதிரி நடிகர்களாக இருக்கலாம், மைக்கேல் ராயப்பன் மாதிரி ப்ரொடியூசராக இருக்கலாம், பெரிய தலைங்கள்லாம் அந்த பக்கம் கேண்டிடேட்டாக இருந்தாங்க. கமல் ஆரம்பிக்கும் போது கூட கோயம்புத்தூரில் மகேந்திரன்லாம் இருந்தாங்க. இந்த பக்கம் இப்போ விஜய் தாண்டி புஷி ஆனந்தை தாண்டி யார் கேண்டிடேட்டாக 234 தொகுதியில் நிறுத்துறதுக்கு யார் இருக்காங்க அந்த மாதிரி தெரியுதா? குறை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போவானாங்கிற
கருத்தை நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். 39 பார்லிமெண்ட் கேண்டிடேட்டே போட முடியாதவங்க 234 அசெம்பிளி கேண்டிடேட்டாக போட்டுட போகிறீங்க. விஜய் 2 தொகுதியில் நிற்கலாம், அதுக்கு மேலே விஜய் நிற்க முடியாது. நீங்கள் கண்டஸ்ட் பண்ணணும்னா கஷ்டப்பட்டு 232 கேண்டிடேட் தேடி தான் ஆகணும். விஜய் மட்டும் 2 தொகுதியில் நிற்கலாம். இது 232 தொகுதியில் வேறு ஆட்களை தான் போட்டு ஆகணும். ரிசர்வ் தொகுதியில் அட்டர்னி பிரிவு சோதரர்களை தான் போட்டு ஆகணும். ஸோ 232 கேண்டிடேட் நீங்கள் தேடித்தான் ஆகணும், பிடிச்சி தான் ஆகணும். இப்போ உங்கள்கிட்ட வெயிட்டான அந்த கேண்டிடேட்டுங்கிற இது உங்கள்கிட்ட இல்லை. சீமான் 150 கேண்டிடேட் போட்டுட்டாரு, பவர்ஃபுல் கேண்டிடேட் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்லிமெண்ட் கேண்டிடேட் ராமநாதன் அந்த சகோதரி ஒரு டாக்டர், அவங்க முதுகுளத்தூரில் நிற்கிறாங்க, வெரி எஃபெக்டிவ் கேடர். கார்த்திகா அவங்க டெல்டாவில் நிற்கிறாங்க, கார்த்திகா. தென் இடும்பாவனம் வேதாரண்யத்தில் நிற்கிறாப்புல. இப்படி அவங்க கேண்டிடேட்டு இசை மதிவாணன், அவர் வாசநல்லூரில் நிற்கிறாப்புல. அவர் வாசநல்லூரில் கடைநல்லூரில் நிற்கலாம், அந்த தம்பி வாசநல்லூரில் நிற்கிறாப்புல. தென் கௌசிக் பாண்டியன் தென்காசியில் நிற்கிறாப்புல. தென் நாங்குநேரில் ஒரு கேண்டிடேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு, சிறுவைகுண்டம். இப்படி எல்லா இடமுமே அவர் 150 கேண்டிடேட் வரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் களத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறாரு. நீங்கள் 2 தொகுதி தான் விஜய் நிற்க முடியும். 212 தொகுதிக்கு நீ கேண்டிடேட் தேடணும். ஏன்னா உங்களை ஒரு வியாபார கூட்டமாட்டு பிராண்டிங்க்கு ஆட்களை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டமாக தான் ஒரு தரப்பு பார்க்குறான். அப்படி இருக்கும்போது நீங்கள் 39 கேண்டிடேட்டை போட்டு அந்த 39 வெறும் 5 கோடி வரை செலவு பண்ணி அசெம்பிளியில் ஒரு கூட்டணியில் சீட்டு வாங்குறது ஈஸி. இப்போ 214 பேரும் செலவு பண்ணி மக்களவையில் எம்பி டிக்கெட் வாங்குறது கஷ்டம் கிடைச்ச ஓட்டுக்கு. அப்போ நீங்கள் இந்த இடத்துக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஆள் வரமாட்டான் அரசியல் இதில். ஸோ விஜய் தான் கேண்டிடேட்டோ இல்லையோ, விஜய் தான் ஃபைனான்ஸ் பண்ணி ஆகணும். விஜய் தான் விஜய்க்கு செலவு பண்ணி ஆகணும். அவன் இன்வெஸ்ட் பண்ணி இதில் வரமாட்டான். நீங்கள் 39 தொகுதிக்கும் பார்லிமெண்ட்டில் முதல்ல போட்டிருப்பீங்கன்னா அக்குமுலேட்டிங் பவர் அமாசிங் வெல்ட் தான் மாடர்ன் பொலிட்டிக்ஸ். நீங்களே வியாபாரத்துக்கு தானே பிராண்டிங் ஆளுக்கு ஒருத்தனுக்கு சில 10 கோடிகளை கொடுத்து பண்ணுறீங்களா, வியாபார முதலீடு தானே. அப்போ அந்த முதலீடை இன்னும் பெருசாக பண்ணணும். நீங்கள் 214 தொகுதிக்கும் விஜய் தான் முதலீடு பண்ணணும். உசிலம்பட்டி விஜய் தான் முதலீடு பண்ணணும். திருமங்கலம் விஜய் தான் முதலீடு பண்ணணும். உங்களை நம்பி பணம் செலவழித்து நீங்கள் நிற்பீங்க, தெளிவாக நிற்பீங்க, உங்களை நம்பி சாதிச்சிடலான்னு இவனும் வரமாட்டான். விஜயகாந்தை நம்பி ஒரு 29 ஓர் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. கமலஹாசனை நம்பி இப்போ ஒரு சிலர் எம்எல்ஏ ஆகலான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அவர் ராஜ்யசபா ஆயிட்டாரு, ஒரு சிலர் எம்எல்ஏ ஆகிற நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களை நம்பி எம்எல்ஏ ஆகணும்னு நம்பிக்கையோட இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் 24 நின்றுருக்கணும். கோட்டை விட்டுட்டீங்க, சகாதேவ மாதிரி சொன்னேன், கேட்கல நீங்கள். இப்போ 214 உங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணி 29 என்ன நிலை ஆகுமோன்னு அவன் யோசிப்பான். விஜய் நிரந்தரமாக நிற்பாரான்னு யோசிப்பான், நீர்க்குழி மாதிரி போயிடுவாரான்னு யோசிப்பான். அப்போ அந்த இடத்துக்குள்ள 214 விஜய் தான் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை செலவழிக்கணும். வேற வழி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு 2006 பார்த்தோம்னா விஜயகாந்த் அவர்கள் முதல் முறையா தேர்தலை சந்திக்கும் போது அவருக்கு அரசியல் ரீதியா 2 திராவிட கட்சிகளை எதிர்த்து, அவரும் திராவிட கட்சியா தான் இருந்தார், என்ன சொல்ற திமுக அதிமுக எதிர்த்து அரசியல் பண்ணாலும் அவருக்கு பிரதானமா ஒரு பர்டிகுலரா வட தமிழகத்துல பாமக ஒரு பெரிய எதிர்ப்பா அப்போ இருந்தாங்க. அப்போ பாமகவோட கோட்டையான விருதாச்சலத்தை சூஸ் பண்ணி நின்னது அப்படின்றது பெரிய இதுவாக பார்க்கப்பட்டுச்சு. அது அவர் கையும் கொடுத்துச்சுது. அதே போல் கமலஹாசன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணதுனால கோயம்புத்தூரில் மகேந்திரனுடைய வாக்கு வங்கி பெருசாக இருந்தது. ஸோ கோயம்புத்தூர் அவர் தேர்ந்தெடுத்து நிற்கிறதுக்கான ஒரு சூழல், அங்கே நின்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு நின்னார். ஒரு கொஞ்சம் இதில் தோற்று போயிட்டார். விஜய் அவர்கள் இப்போ இந்த 234 தொகுதியில் எங்கே அவருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா, அவர் எந்த புள்ளி விவர அடிப்படையில் சூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கஷ்டம். அதில் விஜயகாந்த் அதில் எப்படி யாருனாருன்னா, பாமக டாக்டர் ராமதாஸ் கூட சேலஞ்ச் பண்ணும்போது கருப்பு கொடி காட்ட வந்த பாமக ரஜினி ரசிகர்களை சாத்தூரில் நடந்த விஷயம் தெரியும். ஆனால் விஜயகாந்த் கிட்ட மோதும் போது ஆர்காட்டாரே சொன்னார், டாக்டர் அப்படி இல்லை, மதுரை வீரன் மங்கம்மா பேரன், நடக்காது, நீங்கள் ரஜினியை துரத்துன மாதிரி விஜயகாந்தை துரத்துற முடியாதுன்னு சொன்னார். விஜயகாந்தும் களத்துக்குள்ளே வந்தார். அடினா அடிக்கிறதுக்கும், வெட்டுனா வெட்டுறதுக்கும், குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏன்டா ஆள் இருக்கக்கூடாதுன்னு கேட்டு தான் வந்தார். தெளிவாக ஒரு 15 நாள் வட தமிழகத்தில் கலவரம் நடந்தா இல்லையா, விஜயகாந்துக்கு ஆட்கள் பாமக காரங்களுக்கு மோதல் நடந்ததா இல்லையா? அப்போ மதுரை வீரண்டா மங்கம்மா பேரண்டான்னு நின்னார். அவர் எந்த டாக்டரையா வைத்தார்? 2004 ஊதி பெருக்க விட்ட பலூன்னு எங்க அண்ணன் ரஜினிகாந்தை ஊசி வச்சு குத்தி ஒண்ணுமில்லன்னு காட்டிட்டேன்னு அத்தனை தொகுதிகளும் ஜெயித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் வாங்கின கலைஞரே இவர் இல்லைன்னா
இங்கே வட தமிழகத்தில் அரசியல் இல்லைன்னு ராஜ்சபா பாமகவுக்கு கொடுத்து வாங்கின டாக்டர் ராமதாஸை விருத்தாச்சலத்தில் சிங்கத்தாதன் குகைக்குள்ளே போய் சந்திச்சாரு அழகர்சாமி ஐயா, மக்கள் தொண்டார் அழகர்சாமி நாயுடு மகன். நம்ம அன்னைக்கும் அவரை எந்த அளவுக்கு பண்ணணுமோ என்னைக்கும் அந்த இது நமக்கு மதிப்பு மரியாதையும் அவர் மேலே என்னைக்கு நிரந்தரம். அந்த இடத்துக்குள்ளே விருத்தாச்சலம் நின்னாரு, பண்ருட்டி அண்ணன் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணார், அவர் விருத்தாச்சலம் ஜெயித்தார். இன்னும் சொல்கிறேன், அவர் விருத்தாச்சலத்தில் கணிசமான லீடிங்கில் ஜெயிப்பார். நான் பேசின வீடியோ இன்றைக்கும் இருக்குது. ஜென்ராம் மற்ற நண்பர்கள்லாம் இருந்த அந்த விவாதத்தில் நான் ஜெயிப்பாருங்கிறது 8% வாக்கு விஜயகாந்த் எடுப்பாருன்னு, அவர் மட்டும்தான் ஜெயிப்பார், கணிசமான ஓட்டில் ஜெயிப்பாருங்கிற வீடியோ இன்றைக்கும் இருக்குது. அவர் ஜெயித்தார்னா அவருக்கு துணிச்சல். ரஜினிகாந்தை தோக்கடிச்சு காட்டி ஊதி பறக்க விட்ட பலூனில் ஊசியை வச்சு குத்திட்டேன்னு சொன்ன டாக்டர் ராமதாஸை சேலஞ்ச் பண்ணி அவர் தோக்கடிச்சார். ஸோ இதில் வாக்கு வர்றது சும்மா சினிமாவை பார்த்துக்கிட்டு வராது. அதுதான் அண்ணன் சிவாஜியும் சகோதரர் சரத்குமார் தான் அது எக்ஸாம்பிள். அந்த சிவாஜி சரத்குமார் பாதையில் தான் விஜய் போயிட்டு இருக்கிறாரு. தப்பு கணக்கு போட்டு போயிட்டு இருக்கிறார். எம்ஜிஆருக்கு நாடியில் வெட்டு, எனக்கு நாடியில் வெட்டு, எம்ஜிஆருக்கு திண்டுக்கல், எனக்கு திருமங்கலம்னு சரத்குமார் சொன்னார். கண்டஸ்டிங் திருமங்கலம், டேஸ்டிங் சைனடு நான் சொன்னேன். ராதிகா அம்மையார் அவரும் சரி, சரத்குமார் நாட்டாமை சூரியவம்சமும் சரி, எல்லா வீடுகளுக்குள்ளேயும் திருமங்கலத்தில் நுழைஞ்சுதான் இருந்தாங்க. எந்த வீட்டில் இல்லை. அதுவும் குறிப்பாக ராதிகா அம்மையார் அவர்கள் சித்தி சீரியல் என்ன ஓட்டு விழுந்து, சில 100 ஓட்டுகள் கூட விழல. இஷ்யூ இல்லைன்னா ஓட்டு விழாது. இஷ்யூ இல்லாமல் தான் பாபா படப்படியை தூக்கிட்டு போயிட்டாரு ராமதாஸுங்கிறதெல்லாம் ஒரு இஷ்யூவே இல்லை. அவர் சோனியா பிரதமர் ஆகணும்னு நிற்கிறாரு, எல்லா தொகுதியிலையும் ஜெயித்துட்டாரு. அப்போ ஒரு களத்துக்குள்ளே வரணும்னா இஷ்யூ வேணும். அப்போ விஜயகாந்துக்கு இஷ்யூ இருந்தது. என்ன இஷ்யூன்னா, டாக்டர் ஐயாவை கலைஞரும் புரட்சி தலைவியும் ஐயான்னு காலில் விழுறது வட தமிழகத்தோட பிற சமூகங்களுக்கு பிடிக்கல. அதுதான் விஜயகாந்துக்கு இஷ்யூவாக வந்தது. ரஜினிகாந்தே விரட்டின ராமதாஸை எதிர்த்து நிற்கிறான்னா இவன் சுத்த வீரன் தான்னு அவரை லிட் பண்ணாங்க. படப்பட்டியை நீ சுத்த வீரனா இருந்தா பகல்ல தூக்கிட்டு போயிருக்கணும், இருட்டில் தூக்கிட்டு போனேன் விஜயகாந்த் சொன்னாரா இல்லையா? பேசினார். பாபா படப்பட்டி தூக்குனப்ப பேசினாரா இல்லையா? ரஜினி பேசல, விஜயகாந்த் பேசினார். இப்போ நம்ம எல்லாமே இஷ்யூ பேஸில் தான் இருப்போம். அண்ணன் ரஜினி மேல உள்ள அன்பு மதிப்பு மரியாதைங்கிறது வேற. பட் இஷ்யூ பேஸில் அண்ணன் ரஜினிகாந்த் 2004 தோத்த இடத்துல சேலஞ்ச் பண்ணி பிற சமூகங்களை திரட்டி டாக்டரை தோக்கடிப்புன்னு சொல்லி தோற்கடிச்சு காட்டினவங்களை நம்மளும் 29. ஸோ விஜயகாந்துக்கு ஒரு இது இருந்ததுன்னா லீடர்ஷிப் இருந்தது. நடிகர் சங்க தலைவராக லீடர்ஷிப்பை நிரூபிச்சாரு. விஜயகாந்த் கூட விஜய் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட இஷ்யூஸ் இல்லை. கறவமாடு இலவசம்னாரு, இது ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வருன்னாரு. அப்ப ரேஷன் பொருட்களை வாங்க கியூல நிற்கக்கூடிய ஏழை எளிய மக்களோட துயரம் அவருக்கு தெரிஞ்சது. அவர் பேச்சு அதெல்லாம் நாங்க பழைக்க வரல, உழைக்க வந்திருக்கோம். இங்க பிராண்டிங் மாஸ்டர் தவிர அவர்கிட்ட ஒரு கொள்கை, அவர்கிட்ட ஒரு செயல் திட்டங்கள் இருந்துச்சு நம்ம விஜயகாந்த் பார்க்கலாம். ஏன்னா அவர் சில விஷயங்கள் இந்தி மொழிக்கு ஆதரவெல்லாம் கூட பேசினாரு. அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழியும் கற்போம்னு சொல்லி அந்த ஸ்டாண்ட்லாம் கூட விஜயகாந்த் எடுத்தாரு. அது இங்க விமர்சனங்களை சந்திச்சிருக்கலாம். அப்படி ஒரு விஷன் விஜயகாந்த் இருந்துச்சு. ஆனா விஜய்கிட்ட இது வரைக்கும் நான் அம்பேத்கரை ஏத்துக்கிறேன், பெரியாரை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட இங்கே கவினுடைய படுகொலை மாதிரி ஆணவ கொலைக்கு எதிராக அந்த ஆணவ கொலை சட்டம் குறித்தோ இல்ல தூய்மை பணியாளர் போராட்டம் நடக்கிறது குறித்தோ எதுவுமே ஒரு இஷ்யூ பேஸ்டா எடுத்து அவர் பொதுவா பேசல. அவர் பேசுறது சிறந்த சூழ்நிலை செயல் தான், நான் நல்லது செய்ய வரேன், நல்லது செய்வேன் அப்படின்னு பொதுவா பேசிட்டு தான் இருக்கிறாரு. செயல்னு பேசிட்டு தான் இருக்கிறாரு. அவர் சொல்ற செயல் பேச்சு தான். அவர் செயலும் பாரு, பேசிட்டு தான் இருப்பார். எந்த செயலும் இல்லை, பாசிட்டிவா எதுவும் இல்லை. நெகட்டிவ் மைண்ட் மூப்பனாருக்கு எதிராக அண்ணன் சிவாஜி வந்த மாதிரி, விஜயகாந்துக்கு எதிராக சரத்குமார் வந்தது மாதிரி, உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக நெகட்டிவ் மைண்ட்ல வந்திருக்கிறாரு. பாசிட்டிவ் அவர்கிட்ட எதுவும் இல்லை. இது ஒரு வகையில் எடப்பாடி பழனிசாமிக்கு மைனஸாக அந்த மாநாட்டை சொல்லலாமா? ஏன்னா இதில் கொஞ்சம் எடப்பாடியை சீண்டிட்டாரு, எடப்பாடியும் இப்போ விஜயை சீன்ற இடத்துக்கு போயிட்டாரு. ஸோ ஒருவேளை விஜய் தனிச்சு நிற்கும் போது 4 முனை போட்டினே வச்சுப்போம். நாம் தமிழர், தாவேகா, அதிமுக, திமுக 4 முனை போட்டி இருக்கும்போது எடப்பாடியினுடைய வெற்றியை தானே அது பாதிக்க போகுது இல்லையா? அது ஒரு திமுகவுக்கு ப்ளஸ்ஸாகவும் எடப்பாடிக்கு மைனஸாகவும் பார்க்கலாமா? இதை இன்கேபபிள், இன்எலிஜிபிளா விஜய் போவார் நான் சொல்றேன். அது சீமானுக்கு ப்ளஸ்ஸாக மாறும்னு சொல்றேன். அதே யாட்ஸ்டிக் எடப்பாடிக்கும் பொருந்தும். எனக்கு எடப்பாடி மேலே நான் கிராக் டவுன் பண்ணணும், எடப்பாடியை புல் டவுன் பண்ணுங்கிறதுக்கு எனக்கு 1000 வெப்பன் இருக்குது. விஜயும் அதில் எனக்கு ஒரு வெப்பன் தான். பட் விஜய்ங்கிற வெப்பன் தன்னை நிலைநாட்டி ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆட்டு காட்டுமான்னா இதுவரை அது இல்லை. தோற்றத்தில் இப்போ எடப்பாடிக்கு எதிரான அதிமுக சகோதரர்கள் பலரும் விஜய் அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பலவீனப்படுத்திடுவார்னு நினைக்கிறாங்க. அம்பேத்கர் சொல்றாரு, ஐடென்டிஃபை த எனிமின்னு. ஜஸ்டிஸ் இஸ் ஆன் அவர் சைடு, யூ நீட் நாட் பிளிங் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம், செட்டில் யூ இன் த வார்ன்னு சொல்றாரு. அந்த வகையில் நான் பிரதான எதிரியாக நான் பார்க்குறது எடப்பாடியே தான். விஜயை சும்மா ஒரு யூ டீசிங் மாதிரி விஜய் டீசிங்னு சும்மா ஜாலியாக பேசிட்டு போகிறது தான். உண்மையிலே
விஜய் அப்படி எடப்பாடியை பலகீனப்படுத்துவாருன்னா ஐ வில் பி த ஹாப்பியஸ்ட் பர்சன், நோ டவுட் இன் இட். பட் அதுக்குள்ள கெப்பாசிட்டி விஜய்க்கு இருக்காங்கிறது எனக்கு டவுட் இருக்கு. அதுக்குள்ள பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு. பொட்டன்ஷியாலிட்டி மீன்ஸ் ஓட்டர்ஸ் மத்தியில இருக்கு இருக்குது. எடப்பாடியை பிடிக்காத ஓட்டர்ஸ் இருக்குது. அந்த ஓட்டர்ஸை விஜய் நினைச்சா எடுக்க முடியும். இப்போ நீங்க எடப்பாடிகிட்ட இருக்கக்கூடிய ஓட்டர்ஸ்ல சீமான் ஒரு தரப்பு ஓட்டரை எடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. எடப்பாடி பலகீனப்படுத்தி தான் 1% 8% வந்திருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கும்போது நோட்டாவுக்கு கீழே போன விளவங்கோட்டில் எடப்பாடியை 4வது தள்ளி 3வது வந்திருக்கிறாரு. புதுச்சேரியில் 3வது வந்திருக்காரு, 4வது தள்ளி இருக்கிறாரு. நெல்லையில் கூட்டணி இருந்தும் எடப்பாடியை விட செல்வாக்கானவராக நிற்கிறாரு. ராமநாதபுரத்தில் நிற்கிறாரு, தேனியில் நிற்கிறார். இதெல்லாம் சீமான் ஒரு தரப்பில் பண்ணாலும் சீமானால பலகீனப்படுத்த முடியாத இன்னொரு தரப்பில் விஜய் நினைச்சா பலகீனப்படுத்தலாம். பெரியார் மண், அருந்ததியர் ஆதரவு நிலைப்பாடு. இப்போ சீமான் பள்ளர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5% உயர்த்தணும்னு சொல்றாரு. அந்த மக்கள் மத்தியில் எடப்பாடி நமக்கு எதிராக அருந்ததியருக்கு ஆதரவாக போயிட்டாப்புல, அதனால நம்ம சீமானை தூக்கி விடுவோம், சீமான் தான் வளர்ந்தாதான் நமக்காக நிற்பான் சீமான். பொது தொழிலில் பழைய தேவேந்திரகுல வேளாளர் போட மட்டும் இல்லை, அருந்ததியர் இடஒதுக்கீட்டால் 5% பாதிப்புன்னு நமக்காக சொல்கிறான். கலைஞர் பண்ணது தப்பு, எடப்பாடி பண்ணது தப்பு, யார் அதுக்கு ஆதரிச்சாலும் தப்புன்னு சீமான் நிற்கிறது தெளிவாக தெரியுது. ஆனால் இன்னொரு தரப்பு இருக்குது இல்லையா, அந்த பிறமொழி சகோதரர்கள் போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், அருந்ததியர்கள், இந்த மக்கள் மத்தியில் சீமானின் நடுவில் அடிபட்டு சாவான்லாம் விஜய் சொன்னாங்க இல்லையா, அதுக்கு இவங்க மக்கள் மத்தியில் ஒரு சிம்பதி இருக்கு விஜய்க்கு. இதை அவரு சேனலைஸ் பண்ணினாலும், பாமர அதிமுக ரெட்டையில வாக்களை சேனலைஸ் பண்ணாலும், விஜய் தனிச்சு நின்னா பெரிய அளவில் பாதிக்கப்பட போறது எடப்பாடி பழனிசாமி தான். பட் சீமானை கம்பேர் பண்ணும்போது விஜய்க்கு கெப்பாசிட்டியும் காம்பிடன்ஸையும் கொஸ்டின் பண்ணக்கூடியனா, எடப்பாடியை பண்ணும்போதும் அதை கொஸ்டின் பண்றது தான் நாயா நிலைப்பாட்டில் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். உண்மையிலே அவர் கொஞ்சம் கெப்பாசிட்டியாக இருந்து டார்கெட் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணினாருன்னா விஜய் எடுக்கக்கூடிய ஓட்டில் பெரிய அளவு பாதிப்புங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தான். 62 காமராஜ் இருந்த ஒரு உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறார். பூமரங்கில்களுக்கு தெரியல. கலைஞருக்குள்ள அந்த எதிர்ப்புங்கிறது முக ஸ்டாலினுக்கு இல்லை. அந்த பெரிய உயரத்தில் இருக்கிறாரு முக ஸ்டாலின். அவரோட ஓபிஎஸ் கை குலுக்கிறதுனால ஓபிஎஸ்க்கு எந்த பாதகமும் வராதுங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. எடப்பாடி கூட்டணி பண்ணா யாருங்க ஜெயிக்க முடியும்? எடப்பாடி கூட்டணி போய் தோத்து போச்சுன்னா என்னங்க பேசுறீங்க நீங்க? விஜய் அரசியல் வியாபாரியா வந்திருக்கிறாரு, பச்சவந்தியா இருக்கிறாரு. சீமான் இந்தந்த மக்களுக்காக தெளிவா இருக்கிறாரு. ஏன் பல்லர்களே பாண்டியர்னு சொல்லிட்டு பசுமனுக்கு போய் நிற்க முடியுதுல்ல? சீமானுக்கு பெருசா வரும், ஏர்முகமா தான் இருக்கும். கண்டிப்பா காஸ்ட் கன்சல்டேஷன்ல சீமான் பெரிய அளவு வாக்கெடுப்பாரு. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை.